எஸ்கேனா மூவிஸ். இன்னைக்கு என்னை லாக் அடிக்க போறீங்க. டான் யாராருக்கு எப்படி வேணா இருக்கலாம். நான் சீரியஸா ரொம்ப என்ஜாய் பண்ண படம் டான் வந்து 6. ஓ சென்டர்ல இருந்து ஆரம்பிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இல்ல சீரியஸா எனக்கு எடுத்ததே மைண்ட்ல வந்தது 6. ரொம்ப பிடிக்கும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நான் ஒரு படம் மைண்ட்ல வச்சிருக்கேன் டாப் 1 வைக்கிறதுக்காக. ஓகே. டு த கோர் நான் என்ஜாய் பண்ண படம். அதனால அது வந்து 2. இன்னொரு படம் தான் சொன்னா அது ஃபர்ஸ்ட்ல வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். அப்படியே அது என்ன படம் சொல்ல மாட்டேன். வருத்தப்படாத எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாசிக். அப்படியே திருப்பி போட்ட ஒரு விஷயம். ரஜினி முருகன் அதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ண படம். நாங்க எங்க ஊர்ல வந்து அந்த தியேட்டர் சீட்ஸ் எல்லாம் நம்பி சேர் போட்டு உட்கார்ந்து பார்த்த படம். 4. ஓகே. மாவீரன் 1. அதுதானா? ஓ மாவீரனே அவ்வளவு பிடிக்கும். நான் மாவீரன் எதிர்பார்க்கல. எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி படம் பார்த்துட்டு அது ஒரு மாதிரி எஃபெக்ட்ல தான் வெளியே வந்தேன். சம்திங் அது ஒரு மைண்டுக்குள்ள அப்படியே இருந்துட்டு ரொம்ப டிஃபரெண்டா இருப்பாரு சிவானா. அந்த கதை கிளம்பி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். எனக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மனோன் அஸ்வின். மண்டையில நல்லான்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு மாதிரி பர்சனலாவே எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். அதனாலதான் இந்த படமும் பிடிக்கும். இந்த படம் பிடிக்கும். படமும் எனக்கு பிடிச்சிருச்சு. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அது டாப் தான். நான் மாவீரன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மதராசி 7. நான் என்ஜாய் பண்ண படம் தான். காக்கி சட்டை 8. நீ சொல்றது லாக் அடிச்சா தான் அடிப்பாங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. கனா 3 இருக்கு 5 இருக்கு. இனி எந்த படம் சொல்ல போறீங்க எனக்கு தெரியலையே. கனா வந்து கனாங்கலாம் கம்மியா கொடுக்காது. அப்படியே பிரச்சனை ஆகும். அதாவது ஷோ நடத்துறவரே வந்து இது கம்மியா கொடுக்க கூடாது. அதுதான் சொல்றேன். கனா வந்து 5. ஏன் 3 இருக்கும்போது 5 கொடுக்குறேன்? சிவானோட வேற ஏதாச்சும் படம் மேல தூக்கி வைக்கணும்ல. கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாக்டர் 3. கோவிட்ல போய் தியேட்டர்ல வேற லெவல்ல என்ஜாய் பண்ணல. ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்நீச்சல். ஐயோ இது நீங்க கொடுக்க வேண்டியன்னு நினைச்சறானே. அது எப்படி கொடுக்காம இருப்பேன். இப்ப 9 10 தான் இருக்கா? 9 10 தான் இருக்கு. இது ரெண்டுல எதிர்நீச்சல் கன்ஃபார்ம் எனக்கு மேல தான் வேணும். அதனால 9 கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரு ஜம்ப்ல அடுத்த ஸ்டாண்டர்ட் கொண்டு போன ஒரு படம். ஆமா. பிளாக் அடிக்க ஏங்க எங்க கொண்டு வச்சிருக்கீங்க? நான் வைக்கல, நீ தான் 10வது வச்சிருக்க அமரன். ஐயோ அமரன் எல்லாம் சீரியஸா சொல்றேன். வெளியே வரும்போது அந்த ஒரு இறுக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 நாளைக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. சூப்பரா வேற லெவல்ல உடம்புல இருந்து எல்லாமே வேற லெவல்ல இது பண்ணியிருந்தாரு. இது வந்து ஏன்னா 10வதா கொடுக்குறேன்னா இதுக்கு வந்து 10 out of 10. அதனால 10 தான் கொடுக்குறேன். ஏன்னா வேற பிளேஸ் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. அமரன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச. ஐயா பராசக்தி எங்க வைப்ப? நிறைய தூக்கி வைக்கலாம். இப்போ உனக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். பராசக்தி வந்து லாக் அடிக்குதா எனக்கு கூப்பிடுறீங்க? ஒரு சொசைட்டியே லாக் அடிக்கிற மாதிரி ஒருத்தர் ஒன்னு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. சொசைட்டில லாக் பண்ணல நானு. எஸ்கேனா அடுத்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு பராசக்தி. டாப் 10 எல்லாம் பேசவே கூடாது. ஒரு வேற லீக்ல இருக்கு. அதனால பராசக்தி நம்ம வந்து வரிசைப்படுத்த வேணாம். அது எல்லாத்துக்கும் டாப்ல இருக்குன்னு வச்சு. எஸ்கேனா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. Thank you so much. நன்றி.